ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா BMW அவங்களோட 2027 மாடல் S1000RR வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கில் புதுசாக என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா நர்பர்கிரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக் இருக்குது. கார் லவர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த ட்ராக் தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ராக்கில் தான் பார்த்தீங்கன்னா BMW அவங்களோட 2027 S1000RR வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் 4th ஜெனரேஷன் S1000RR. இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உங்களுக்கு CF மோட்டோ அப்படின்ற ஒரு பிராண்டு தெரிஞ்சிருந்தா, அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக V4 SRRR அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃப்ரண்ட் விங்ஸ் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட CF மோட்டோ மாதிரியே இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் S1000RR அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹெட்லைட் வந்துட்டு ஏசிமெட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதாவது ரைட் சைடு ஹெட்லைட் ஒரு ஷேப்லையும் லெஃப்ட் சைடு ஹெட்லைட் இன்னொரு ஷேப்லையும் இருக்கும். ஆனால் அவங்களோட தேர்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து சிமெட்ரிக்கல் ஹெட்லாம்பாக மாற்றிட்டாங்க. அவங்களோட 4th ஜெனரேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜெனரேஷன் S1000RRல இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அது சைடு மிரர்லேயே வந்துடும். ஆனால் இந்த 4th ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எதுவும் சைடு மிரரில் இருக்க மாதிரி தெரில, சைட்லேயும் எங்கேயும் இருக்க மாதிரி தெரில. மேபி ஹெட்லைட்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இன்டிகிரேட்டடாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது அந்த ஃப்ரண்ட் டயர் மக்கர்லேயுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன் S1000RRல வந்து காற்று பட்டு அந்த டிஸ்க் கேலிப்பருக்கு வந்து காற்றை வந்து டைவர்ட் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஏர் டக்ட் இருக்கும். ஆனால் இந்த 4th ஜெனரேஷன் S1000RRோட ஃப்ரண்ட் டயர் மக்கட் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு ஏர் டக்ட்டுமே இல்லை. பின்னாடி அந்த டெயில் யூனிட்டுமே பார்க்குறதுக்கு தேர்ட் ஜெனரேஷன் S1000RRல ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு வந்த டெயில் யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இதுவே 2023, 2024 அண்ட் 2025 இந்த 3 வருஷமே வந்து S1000RRக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெயில் யூனிட் வந்து கொஞ்சம் ரவுண்டான ஷேப்பில் இருக்கும். இந்த 4th ஜெனரேஷன் S1000RRோட டெயில் யூனிட் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த தேர்ட் ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு 2 வருஷம் அந்த S1000RRோட டெயில் யூனிட்டுக்கு ரொம்ப சிமிலரான ஒரு ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி பின்னாடி அந்த டேஞ்சர் லைட்டு, டெயில் யூனிட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட தேர்ட் ஜெனரேஷன் S1000RRக்கு ரொம்ப சிமிலராக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த டெயில் யூனிட்டுக்கு கீழ் பகுதி பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரில் இருக்குது. எப்பயுமே S1000RRல பார்த்தீங்கன்னா அந்த சீட்டுக்கு சைடில் இருக்கிற பிளாஸ்டிக் மட்டும் தான் கார்பன் ஃபைபரில் வரும். ஆனால் இந்த புது மாடல் S1000RRக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரில் வந்திருக்கு. அண்ட் அடுத்தது ஒரு முக்கியமான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பிரிம்போ கேலிப்பர் தான். BMW அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் S1000RRல பார்த்தீங்கன்னா பிரிம்போ பிரேக் கேலிப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட தேர்ட் ஜெனரேஷன் அதாவது 2019 இப்போ 2026 வரைக்கும் இருக்கிற எல்லா S1000RRலையுமே நிசின் கேலிப்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் S1000RRல பார்த்தீங்கன்னா அவங்க பிரிம்போ கேலிப்பர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த பிரிம்போலையுமே குறிப்பாக பியூர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மாடல் வந்து லான்ச் ஆகிருக்கு. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா அப்ரிலியா RS V4, டுக்காட்டி V4 இந்த 2 பைக்கில் மட்டும்தான் இருக்குது. அந்த லைனப்பில் இப்போ S1000RRவும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகுது. அண்ட் அடுத்ததாக ஸ்விங்காமுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது கவர் போட்டிருக்காங்களா இல்லை ஸ்விங்காமே இந்த டிசைனில் தான் வரப்போகுதான்றது கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா தேர்ட் ஜெனரேஷன் S1000RRல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்விங்காம் இருக்கும். பட் ஆனால் அந்த சென்டரில் வந்துட்டு கேப் இருக்கும். ஆனால் ஷேப் பார்க்குறதுக்கு இதே ஷேப்பில் தான் இருக்கும். இந்த S1000RRல கவர் போட்டிருக்காங்களா இல்லை இதே ஷேப்பில் தான் வரப்போகுதாங்கிறது நமக்கு லான்ச் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்ததாக ரியர் டிஸ்க் கேலிப்பர் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்லங் டிஸ்க் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் கேலிப்பர் வந்து அப்படியே மேலே இருக்கும் ஸ்விங்காமுக்கு. இந்த 4th ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் கேலிப்பர் வந்து ஸ்விங்காமுக்கு கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இது வந்து அண்டர்ஸ்லங் செட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பின்னாடி அலாயில் பார்த்தீங்கன்னா பேட்ச் போட்டிருக்காங்க. S1000RRல மொத்தம் 3 மாடல் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்டு, இன்னொன்று வந்துட்டு ப்ரோ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த 3 வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா லோ, மிட், ஹை அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியண்ட்டாக S1000RR வந்து சேல் ஆகிட்டு இருக்குது இந்தியாவில். BMW பொறுத்த வரைக்கும் இந்த எம்ன்ற பேட்ச் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் கேலிப்பர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எடிஷனுக்கு மட்டும்தான் வரும். ப்ரோ மாடலுக்கோ இல்லை ஸ்டாண்டர்ட் மாடலுக்கோ ப்ளூ கலர் கேலிப்பரோ இல்லை எம்ன்ற பேட்ச் வந்து வராது. இதை நான் இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் எம்ன்ற பேட்ச் போட்டிருக்கு. ஆனால் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா கார்பன் வீல் கிடையாது. இது நார்மலான ஒரு ஃபோர்ஸ்டு அலுமினியம் வீல் தான் இருக்குது. ஸோ BMW ஃபியூச்சரில் அவங்களோட ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கு கார்பன் வீல் அப்படின்ற ஆப்ஷனே கட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கார்பன் வீல் பார்த்தீங்கன்னா ரோட்டில் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு கிராக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பன் வீல் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ மேபி BMW இந்த கார்பன் ஃபைபர் வீல் ஆப்ஷனை வந்து அவங்களோட ஸ்போர்ட்டுக்கு கட் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து ஹைட்ராலிக் கிளச் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் 1000cc கிளாஸில் டுக்காட்டி V4ல மட்டும்தான் வந்து ஹைட்ராலிக் கிளச் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த லைனப்பில் இப்போ S1000RRமே பார்த்தீங்கன்னா பிரிம்போவோட ஹைட்ராலிக் கிளச் யூனிட்டை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வண்டியோட படா சைஸ் TFT டிஸ்பிளே பற்றி நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் படம் ஏது பார்க்குறதுக்கு தேட்டர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தேட்டரே போக தேவையில்ல, டேரெக்டாக இந்த TFT டிஸ்பிளேவிலே போட்டு பார்க்கலாம் போல். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு, இவ்வளோ பெரிய TFT டிஸ்பிளே வந்து நான் எந்த ஒரு பைக்ஸ்லையுமே பார்த்ததே கிடையாது.
அண்ட் அடுத்ததா நான் நோட் பண்ண முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில சாவி போடுறதுக்கு எந்த இடமுமே கிடையாது. இந்த வண்டியில லேப் டைம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆரஞ்சு கலர்ல ஒரு டிரான்ஸ்பாண்டர் வச்சிருக்காங்க. மேபி அது கீழ சாவி போடுற இடம் இருக்கா? அப்படி இல்லாட்டி ஹோண்டாவோட சிபிஆர் 1000 ஆர்ஆர்ஆர் அதாவது அந்த ட்ரிபிள் ஆர் ஃபயர் பிளேடு அதில பார்த்தீங்கன்னா கீலெஸ் பைக்கு. அதே மாரி இந்த பைக்கும் கீலெஸ்ஸா வரப்போகுதான்றது எனக்கு தெரியல. இத பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்றத கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் நான் நோட் பண்ண அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய எக்ஸாஸ்ட் வந்துட்டு பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்ல வந்து மவுண்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா S1000 RRலயுமே பார்த்தீங்கன்னா, ரைடரோட ஃபுட் பேக்ல தான் அந்த எக்ஸாஸ்ட் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்த S1000 RRல HP4ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருந்துச்சு. அதில மட்டும் தான் பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்ல வந்து எக்ஸாஸ்ட் வந்து மவுண்ட் ஆயிருக்கும். S1000 RRல இப்படி ஒரு செட்டப் வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு செட்டப்க்கான காரணம் மேபி அந்த எக்ஸாஸ்ட்லேருந்து வர வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ரைடரோட ஃபுட் பேக் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட்ல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அடுத்தது இந்த பைக்கோட பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ஓலின்ஸ் மாரி தெரியல. ஏன்னா ஓலின் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, கோல்டு கலர்ல தான் இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் வந்து ஓலின்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா BMW பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் இது 2லயும் தான் ஓலின்ஸ் யூஸ் பண்ணாங்க. அவங்களோட 3 ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் சஸ்பென்ஷனே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பைக்லயே மேபி அவங்களோட ஓன் சஸ்பென்ஷனே கூட யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் அடுத்ததா முன்னாடி ஃபோர்க்குமே பார்க்கறதுக்கு கோல்டு கலர்ல இருக்கு. ஆனா இதுவுமே ஓலின்ஸாங்கிறது பார்த்தீங்கன்னா, டவுட் தான். இத நான் சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலின்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த பைக்கோடைய ரைட் சைடு ஃபோர்க்கு, லெஃப்ட் சைடு ஃபோர்க்கு இது 2மே வந்துட்டு எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டா தான் இருக்கும். இதுவே BMWயோட ஓன் சஸ்பென்ஷன்ல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ஃபோர்க் மட்டும் தான் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்டா இருக்கும். ரைட் சைடு ஃபோர்க் பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கும். ஸோ இந்த பைக்ல பார்க்கும்போது லெஃப்ட் சைடோட ஃபோர்க் லெக்குக்குள்ள மட்டும் தான் அந்த ஒயர் போகுது. ரைட் சைடு ஃபோர்க் லெக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா, எம்ப்டியா இருக்கு. ஸோ இந்த ஃபோர்க் கோல்டு கலர்ல இருக்கு. ஸோ இது ஓலின்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் அடுத்ததா இந்த முன்னாடி வீல்ல சென்டர்ல ஹப்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெட்டீரியலுமே இருக்க மாரி தெரியல. ஸோ BMW வெயிட் சேவ் பண்றதுக்காக இதில நெறைய மெட்டீரியல வந்து கம்மி பண்ணியிருக்க மாரி தெரியுது. இந்த வீலோட சென்டர்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில எவ்வளோ வெயிட் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த பைக் லான்ச் பண்றப்ப ஸ்பெக் ஷீட்ட பார்த்தா தான் நமக்கு தெரியும் ஃபிரெண்ட்ஸ். அண்ட் அடுத்ததா இந்த ஃபுட் ரெஸ்ட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது M பேக்கேஜ்ல மட்டும் தான் இந்த மாரி அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் குடுப்பாங்க. ஸோ இது ஒரு M பேக்கேஜா தான் இருக்கும். வீல்லயுமே பார்த்தீங்கன்னா, Mன்னு பேட்ச் போட்டிருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் குடுக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்ததா இதனுடைய ஏர் இன்டேக் பார்த்தீங்கன்னா, கார்பன் ஃபைபர்ல இருக்கு. S1000 RRல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கார்பன் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நெறைய பேர் ஆஃப்டர் மார்க்கெட்ல வாங்கி போடுறாங்க. பட் இந்த M ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் இன்டேக் வந்து ஸ்டாக்காவே கார்பன் ஃபைபரா வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாரி இதனுடைய டேங்க்லயுமே பார்த்தீங்கன்னா, R1Mலலாம் முன்னாடி ஒரு ஏர் இன்டேக் மாரி சின்ன சின்னதா ஒரு 3 ஓட்டை இருக்கும். அதே மாரி ஏர் இன்டேக் மாரியே டிசைன் இதுலயும் குடுத்துருக்காங்க. அதே மாரி S1000 RRோட டேங்க் ஷேப் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரவுண்டா தான் இருக்கும். பட் ஆனா இந்த பைக்ல கொஞ்சம் ஸ்கொயரா, ஷார்ப்பா இருக்க மாரி ஒரு டிசைன்ல இருக்கு. அண்ட் அடுத்ததா நான் நோட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டுக்கு சைட்ல வந்துட்டு 2 போல்ட் போடுற மாரி இருக்கு. ஆனா அந்த இடம் எம்ப்டியா இருக்கு. மேபி இது மேல பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி பில்லியன் சீட்டுக்கு 2 சைட்லயும் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாரி வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ புது மாடல் Ducati V4லயோ, இல்ல R1லயோ, இல்ல ZX-10Rலயோ பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து அந்த 2 ஏர் இன்டேக் மாரி ஒரு ஓட்டை இருக்கும் சீட்டுக்கு சைட்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு டிசைன்லயே இந்த S1000 RRம் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. மேபி இது டெஸ்டிங் அப்படின்றனால அந்த பார்ட்ஸ வந்து கழட்டி கூட வச்சிருக்கலாம். இப்ப மார்க்கெட்ல உள்ள 1000 சிசி பைக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 210லிருந்து 230 ஹார்ஸ் பவர் கிட்ட டச் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேல ஒரு பைக்க டெவலப் பண்ணணும் அப்டின்னா, அது பார்த்தீங்கன்னா, அதனுடைய எலக்ட்ரானிக்ஸ்லயோ, இல்ல ஏரோடைனமிக்ஸ்லயோ, இல்ல சாசிலயோ, இல்ல சஸ்பென்ஷன்லயோ தான் இருக்கு. ஸோ புது மாடல் S1000 RR பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா விஷயத்திலயுமே ஒர்க் பண்ணியிருக்க மாரி தான் இந்த ஃபோட்டோஸ பார்த்தா தெரியுது. இந்த புது மாடல் S1000 RRோடைய கான்செப்ட்ட பார்த்தீங்கன்னா, போன வருஷமே BMW வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டாங்க. ஸோ டிஸ்ப்ளே பண்ணதுறப்ப எப்படி கான்செப்ட் இருந்துச்சோ, கிட்டத்தட்ட ஒரு 80% ரியல் லைஃப்லயும் அதே மாரியே தான் பைக்க டிசைன் பண்ணியிருக்காங்க. லுக்க பொறுத்தவரைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரெஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த டிசைன் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு இந்த டிசைன் பிடிக்காமயும் போகலாம். பட் ஆனா பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரைக்கும் இது கண்டிப்பா ப்ராமிசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடிஞ்ச அளவு 4த் ஜெனரேஷன் 2027 S1000 RRல என்னென்னலாம் டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றத முடிஞ்ச அளவு டீப்பா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது S1000 RR ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதே மாரி ஏதாச்சும் பைக் கன்டென்ட் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கீழ கமெண்ட்ஸ்ல என்ன கன்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா மேக் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க.